பெரும்பாலான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுக்கிறாங்க. நம்ம பப்ளிக்லேயே நிறைய பேரை பார்த்துருக்கோம். பிச்சை எடுக்கிறதோ, செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபடுறதோ. ஸோ அவங்க வந்து இந்த சொசைட்டியை வெறுத்தா மட்டுமே இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து அவங்க இந்த தொழிலை ஏற்றுட்டு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான தைரியம் அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் மேம்? அதாவது நீங்கள் சொல்கிறீங்க பெரும்பான்மையான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், என்னுடைய ஒப்பீனியனில் அவங்க சிறுபான்மை. பெரும்பான்மையான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தே ஆர் லீடிங் அ பியூட்டிஃபுல் லைஃப். சிறுபான்மை தான். செக்ஷுவல் ஒர்க்குக்கு போகிறவங்களோ, பிச்சை எடுக்கிறதுக்கு தள்ளப்படுறவங்களோ ஒரு சிறுபான்மை. அதுக்கப்புறம் சொல்கிறீங்க அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். எப்படி இந்த மைண்ட் செட் வருது? ஸோ இது வந்து ஆன்டி சோஷியல் ஒர்க், ஓகே, இல்லீகல் ஒர்க், தன்னைத்தான் மதிக்கக்கூடிய ஒரு ஒர்க் இல்லை. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். இது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. திருடக்கூடிய, கொலை செய்யக்கூடிய, ப்ராஸ்டிடியூஷனில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. ஃபீமேல்ஸ் இருக்காங்க. மேல்தட்டு மக்கள்லேருந்து ஹைலி கல்ச்சர்டுனாங்கன்னு சொல்லக்கூடிய பெண்கள்லேருந்து கீழ்த்தட்டு பெண்கள் வரைக்கும் இருக்கிறாங்க. ப்ராஸ்டிடியூஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிச்சை எடுக்கிறது வந்து சின்ன பெக்கிங்லேருந்து பெரிய ஆர்கனைஸ்டு பெக்கிங் வரைக்கும் இருக்குது. ஸோ அது வந்து தனியான ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களும் எல்லாரையும் போல் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நான் பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, சமுதாயம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா உங்களை வெறுக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். தட் இஸ் த செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுதான் செல்ஃப் அப்ரிசியேஷனாக மாறும். அதுதான் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகும் அண்ட் செல்ஃப் எக்ஸல் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட அன்பாக கேட்க வேண்டியது எதெல்லாம் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களே நீங்கள் கண்ணாடி முன்னால் நின்றுட்டு செல்ஃப் அப்ரிசியேஷன். ஆஹா, நீ நல்லா இருக்கிற, வேறு டிரான்ஸ்ஜெண்டர், நீ வந்து ஒரு ஆணும் பாதி பெண்ணும் பாதி, நீ ரொம்ப ஒரு அழகான படைப்பு, இயற்கையில் நீ வந்து ஒரு அபூர்வ படைப்பு, ரொம்ப அழகான படைப்பு என்று உங்களை பார்த்து நீங்கள் சொல்லி செல்ஃப் அப்ரிசியேஷன் இதெல்லாம் டெய்லி தவறாமல் செய்யுங்க. ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னால உங்களை நல்லா ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக எளிதாக வெல்லலாம். இந்த கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதை வந்து ஈஸியாக எளிதாக நீங்கள் வெல்லலாம். நம் சமூகத்தில் 4000 வருடங்களுக்கு முன்பே இவர்கள் இருந்ததற்கான சான்று இருக்கிறது. இவர்கள் மீது புரிதல் இல்லாதது நாம் மனிதம் என்கிற தளத்திலிருந்து சமூகம் என்கிற தளத்திற்கு போய்விட்டதுதான் காட்டுகிறது. நம் சமூகம் பல காலகட்டங்களில் இவர்களுக்கு பல பெயர்களை தந்திருப்பது நம் சமூக நிலையாமையை காட்டுகிறது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், நான் இப்போ இந்த கோதி தான் பிகம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். என்னை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணுறாங்க. வீட்டில் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க. இல்லை நான் புடவை கட்டணும், இல்லை கட்டக்கூடாது, நீ மீசை வைக்கணும், நேராக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் சைக்காலஜிக்கு டேட்டுன்னு போயிட்டு உட்காந்துட்டு பார்க்குறது, ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணி அங்கெல்லாம் கூட நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பெண் தான் அப்படின்னு காமிச்சா கூட வீட்டுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸுடைய வீட்டுடைய அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடைய ஸ்ட்ரெஸ்ஸுனால நாங்கள் பண்ணுறோம், வீட்டை விட்டு வெளியே ஓடி வரோம். வெளியே ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா வேற ஒரு வீடோ நம்ம நண்பர்களோ சொசைட்டி எங்களை ஏற்றுக்காது. அப்போ பார்த்து வெளியே பார்க்கும்போது எங்களை மாதிரி நபர்கள் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் இருப்பாங்க. இல்லை எங்களை மாதிரி கோத்தி அவங்களும் அப்படி இருப்பாங்க. அப்போ அவங்கள நாங்கள் பார்த்து பேசும்போது அவங்களுக்குள்ளே எங்களுக்கு அவங்க உடனே அடைக்கலம் தராங்க. அடைக்கலம் தந்த உடனே நாங்கள் பார்த்து அவங்களோட நட்பு. ஏன்னா நான் வந்து 80% இப்போ அவங்களா தான் இருக்கிறேன். 20 தான் நான் சர்ஜரி பண்ணிக்கலாம், அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எனக்கு ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணும்போது அவங்க லைஃப்பை திரும்பி பார்க்குறேன். இவங்களுக்கு பாரு, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, வெட்டி விட்டாலும் இவங்க எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க. வீடு எடுத்திருக்காங்க, வாசல் வச்சுருக்காங்க, பொருளுங்க வச்சுருக்காங்க, நினச்சவங்களோட வாழ்கிறாங்க, அழகாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு பிச்சை எடுத்தாலும் அதில் வருமானம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்றது மாதிரி நாங்கள் நினச்சிக்கும் போது அது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்குது. ஏற்கனவே 80% இங்கே ஃபெமினைஸ் இருக்குது. அது அப்படியே அவங்க அப்படியே மாறும்போது நானாக விருப்பப்பட்டு சர்ஜரிக்கு நானாக வந்து போகிறது தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்.